தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு. நேற்று இந்த விவகாரம் எங்க தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக லேட்டரல் என்ட்ரி மூலமாக ஆட்கள் நியமனம் செய்வதற்காக மத்திய அரசு கொடுத்திருந்த ஒரு அறிவிப்பு. அதைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. இது ஒரு அரசியலமைப்பு சாசன விதியை மீறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இடஒதுக்கீட்டை புறக்கணிக்கக்கூடிய இந்த அறிவிக்கையை வாபஸ் பெறணும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த அறிவிக்கையை வாபஸ் பெற்றிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கொள்கை முடிவை வாபஸ் பெறலை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நிலையில் இந்த 50% இடஒதுக்கீட்டை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும். மத்திய அரசு துறைகளில் இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார இடஒதுக்கீடோடு சேர்த்து 60% கொடுத்திருந்தாலும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 50% தான் அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. இப்போ அந்த 50% இடஒதுக்கீட்டை உயர்த்தணும் அப்படின்னா தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகுது. அதன் அடிப்படையில் தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த லேட்டரல் என்ட்ரி வாபஸ் பெறப்பட்டது அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னாலும் கூட நீண்ட காலத்தில் இந்த சமூக நீதியை நிலைநிறுத்தணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னதாக எதிரொலித்த இந்த குரல் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு குரல் மீண்டும் தற்போது அரசியல் களத்தில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. ஆனால் பாஜக இந்த விஷயத்தில் நேரடியாக எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல. வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.